எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். காலத்தை வென்றவர், காலத்தால் அழியாதவர் என்ற வார்த்தைகளை எல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அடிப்படையில் நம்முடைய புரிதல் என்னவென்றால், காலம் என்பது ஒரு படைப்பு, மனிதனுக்கும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு படைப்பு. என்றால் மனித வாழ்வியலுக்காகத்தான் காலம் என்ற படைப்பு படைப்பாளனால் படைக்கப்பட்டது. காலம் மனிதர்களுக்காக. மனிதர்களை மிஞ்சி இருப்பது எந்த படைப்பும் இல்லை. இவ்வாறானதாகத்தான் படைப்புகளை இறைவன் அமைத்திருக்கின்றான். எனவே நம்மால் காலத்தை வெல்ல முடியும், காலம் நம்மை அழிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காலத்தை வெல்வது என்றால் என்ன? காலத்தை வென்றவராக நாம் எப்படி இருக்க முடியும் என்பதை பற்றி இறைவழி தியான கோட்பாடுகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப எளிமையானது. கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்படாமல், அவைகளெல்லாம் இறைவனுடைய தீர்ப்பு, நம்முடைய செயல்களுக்குரிய கூலிகளாக அவைகள் இருந்தன. அதிலிருந்து கிடைத்த நன்மையான படிப்பினைகளை ஞானங்களாக எடுத்துக்கொள்பவர் யாரோ அவர் காலத்தை வென்றவர். கடந்த காலத்தில் நினைத்து வருத்தப்பட்டு முடங்கி கிடக்காமல், துக்கத்தில் மூழ்கி விடாமல், அவைகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் காலத்தை வென்றவர். அதே போல வருங்காலத்தை நினைத்து பயப்படாமல், என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, அது இப்படி நடந்தா என்ன பண்றது, இப்படி நடந்தா என்ன பண்றது, இந்த மாதிரியான டென்ஷன்லாம் இல்லாம நாளைய வாழ்க்கையில நமக்கு நன்மையான செயல்கள் நடக்கணும்ன்ற விருப்பத்தை இறைவன் மனதில் கொடுத்திருக்கின்றானே, அந்த விருப்பங்களின் மீது நம்பிக்கை கொண்டு மனதில் சமாதானம் மற்றும் நிறைவோடு இருப்பவர்கள் தங்களுடைய வருங்காலத்தின் நிகழ்வுகளை இறைவன் மீது பொறுப்பேற்படுத்துபவர்கள் காலத்தை வென்றவர்கள். காலத்தால் அவர்களை அழிக்க முடியாது. அதே போல நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் காலத்தினுடைய மதிப்பை உணர்ந்து, காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, காலம் என்பது இறைவனுடைய அருட்கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு மூச்சிலும் நமக்கு உயிர் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை உணர்ந்து அதனை வீணாக்காமல் நன்மையான செயல்களால் அதனை நிரப்பி அந்த காலத்தை அர்த்தம் நிறைந்ததாக ஆக்கிக் கொள்பவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக ஆக்கிக் கொள்பவர்கள் காலத்தை வென்றவர்கள். அவர்கள் காலத்தால் அழியாதவர்கள். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஐயோ டைம் ஆயிடுச்சே, அவசரம் காட்டாமல், பதட்டம் இல்லாமல் அமைதியுடன் செயல்களை செய்பவர்கள். இந்த டைம்ல அதை முடிச்சாகணும், எல்லாம் இது பண்ணுங்க, அது பண்ணு, அப்படியெல்லாம் ப்ரெஷர் பண்ணாமல் இறைவன் நாடிய போது அனைத்தும் நடக்கும். இந்த நேரத்தில் நம்ம கடமை என்னவோ அதை உடல் சோர்வும் மனச்சோர்வும் இல்லாமல் இன்வால்வ்டா ஹாப்பியா அதை செய்வோம். டார்கெட் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த நிலையில் இருப்பவர்கள் காலத்தை வென்றவர்கள். இறைவன் நாடியதே காலத்தின் மீது நமக்கு நடக்கும் என்பதை உறுதியாக உணர்பவர்கள். இறைவன் நாடிய போதுதான் நடக்கும். நீ என்னதான் தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் அது நடக்காது. சொல்லுவாங்களா இல்லையா நம்ம ஊர்ல, நீ என்னதான் பண்ணாலும் அது நடக்க வேண்டிய நேரத்தில் தான் நடக்கும். அது இறைவன் நாடியதே காலத்தின் மீது நமக்கு நடக்கும் என்பது குறித்து நம்பிக்கை கொண்டு, உணர்வு கொண்டு, காலத்தை நினைத்து பயம் கொள்ளாமல் இறைவனை முன்னோக்கி வாழ்பவர்கள். இதெல்லாம் தான் காலத்தை வெல்லக்கூடிய மனிதர்களின் பண்புகள். இவர்களை காலம் அழிக்க முடியாது. காலதேவன், கால பைரவன் இந்திய கலாச்சாரத்துல சொல்லுவாங்களா இல்லையா, அது என்னது? மரணத்தை வழங்கக்கூடிய இறைவனுடைய பண்பு, இறைவனுடைய ஒரு முகம். காலத்தின் அதிபதி நான் தான், என்ன மிஞ்சி காலம் கிடையாது. அதனால கால பைரவருடைய வழிபாடு என்பது என்னன்னா, மரணத்தை நினைத்து பயம் கொள்ளாமல் மரணத்தை சமாதானமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருப்பவர்கள் தான் அந்த கால பைரவருடைய வழிபாட்டில் இருப்பவர்கள். மரணம் இறைவன் எனக்காக நாடியது, அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அந்த கால பைரவருடைய வழிபாட்டினுடைய சார். மரண பயமின்றி வாழ்பவர்கள், மரண பயமின்றி வாழ்க்கையை வாழ்பவர்கள். இறைவன் நாடிய போதுதான் நடக்கும். நேற்று கூட நைட் பிரேயர்ல அதை சொன்னோம். மரணம் அது ஒரு மாபெரும் சத்தியம். அது நிகழக்கூடிய நேரத்தை
இறைவனை தவிர அறிந்தவர் யார்? அவனுடைய அனுமதியை கொண்டு மட்டும்தான் மரணம் வரும். அவனுடைய அனுமதியை கொண்டு வரக்கூடிய அந்த மரணத்தை தடுக்க சக்தி பெற்றவன் யார்? இதுதான் கால பைரவர் வழிபாட்டினுடைய சாரம். அப்போ இதெல்லாம் தான் காலத்தை வெல்லுதல், காலத்தால் அழியாமல் இருக்கு. இப்ப நம்ம சமூகத்துல ஒண்ணு இருக்குது. இப்போ ஒருத்தர் செத்துட்டாரு, அவரை மக்கள் மறக்காம இருக்கணுன்றதுக்காக விளம்பரப்படுத்தி புரொபகேண்டா பண்ணி அது காலத்தால் அழியாமல் இருப்பது அல்ல. நம்ம வாழும்போது நாம் நம்முடைய அனுபவமாக அதை உணர வேண்டும். காலம் நம்மை அழிக்கக்கூடாது. காலம் நமக்கு கீழே, காலம் நமக்காக இறைவன் படைத்தது என்ற உணர்வோடு வாழ்வதுதான் காலத்தை வெல்லுதல், காலத்தால் அழியாமல் இருக்கு. நம்ம செத்ததுக்கு அப்புறம் 1000 விளம்பரங்கள் பண்ணி மக்கள் மறந்தா என்ன, மறக்காட்டி நமக்கு என்ன? அது காலத்தை வெல்லுதலோ காலத்தால் அழியாமல் இருப்பதோ அல்ல. இது தனி மனிதனுடைய ஆன்மா சம்பந்தப்பட்டது, மனம் சம்பந்தப்பட்டது என்பதை நாம் இந்த இடத்தில் உணர்ந்து கொண்டு இன்றைய தியானத்தை தொடங்கலாம். காலத்தை உணரும் தியானம். இறைவழி தியானத்தின் முதல் படியை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கண்களை மூடி புற சூழலிலிருந்து விலகி அகசூழலுக்குள் திரும்பி மையம் கொண்டு நிலைத்திருத்தல். கண்கள் மூடப்பட்டிருப்பதன் மீது கவனம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிட்டானா என்பது ஒரு விதமான முத்திரை, ஒரு அழகிய உடல்நிலை, உடலின் நன்மைகளுக்கான ஒரு உடலின் ஒரு நிலை, அது ஒரு முத்திரை. எனவே அதை சரியாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இறுக்கங்கள் ஏதும் இருக்கக்கூடாது. முழுமையான தளர்வில் அசைவற்ற நிலையில் நம்மை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அழகிய முறையில் அதிட்டானாவை மேற்கொள்ளும். மூச்சின் மீது கவனம் ஏற்படும். இயல்பான மூச்சோட்டம் நிகழ வேண்டும். இயல்பான உள்மூச்சும் இயல்பான வெளிமூச்சும். மூச்சின் மீது கவனத்தோடு உணர்வும் இருக்க வேண்டும். ஒவ்வொரு உள்மூச்சையும் கவனிக்கும் போது இது உயிர், நம்முடைய உயிருக்கு உயிரளிக்கக்கூடிய உயிர் இந்த மூச்சு. இதை நாம் சம்பாதிக்கவில்லை, இது நமக்கு கொடுக்கப்படுகிறது. படைப்பாளன் இந்த உயிரை நமக்கானதாக பிரத்யேகமாக படைத்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றான். இறைவனுடைய கவனம், நம்மீதான இறைவனுடைய கவனம் மூச்சு. அதை உணர்தல் என்பது இறைவனுக்கு நாம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய கண்ணியம். மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கு. காலத்தை உணரும் தியானம் செய்ய இருக்கின்றோம்.
ஒவ்வொரு மூச்சை நாம் கவனிக்கும் போதும், உள்மூச்சை நாம் கவனிக்கும் போதும் காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. சைக்கிள் ஓட்டும்போது பெடலை மிதிக்கும்போது எப்படி சைக்கிள் முன்னாடி போகுமோ, அதே போல ஒவ்வொரு மூச்சையும் நாம் உள்ளிழுக்கும் போது நாம் முன்னே காலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை காலத்தின் மீது நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையோடு மரணமும் இணைந்திருக்கிறது. இறைவன் நாடியதால் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. காலத்தில் வாழ்க்கை, வாழ்க்கையோடு மரணம், இறைவன் நாடியிருப்பது நமக்காக வாழ்க்கை. காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தை உணரும் தியானம். உணர்வோடும் புரிதலோடும் தியானிக்கத் தொடங்கும். மூச்சின் மீது கவனம். கவனத்துடன் காலத்தை பற்றிய, காலம் நகர்ந்து கொண்டிருப்பதை பற்றிய, காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருப்பதை பற்றிய உணர்வு. காலத்தை உணரும் தியானம். இடையிடையே எண்ணங்கள் வந்தாலும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு, நினைவூட்டல் வரும்போது மூச்சின் மீது கவனமும் உணர்வும் கொண்டு விட வேண்டும்.
மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு காலம் பற்றிய, காலத்தில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, காலத்தோடு நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய உணர்வை கொள்ளுங்கள். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு காலத்தை பற்றிய உணர்வு இருக்கட்டும். காலத்தை உணரும் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம். கவனங்களிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். சாட்சி பாவனையில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களை. உங்கள் உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து தீவிர கவனம் தேவையில்லை. எண்ணங்கள், மூச்சு, உடல் உணர்ச்சிகள், தூக்கம், வெறுமைத்தன்மை, புற சூழலிலிருந்து ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், சத்தங்கள் எதுவும் நிகழட்டும். அவைகள் அனைத்தும் நமக்கும் அவைகளுக்கும்
சம்பந்தமில்லை என்ற ரீதியில்தான் பார்க்கப்பட வேண்டும். ஒரு பார்வையாளராக இருந்து அனைத்திலிருந்தும் விலகி இருந்து தளர்வான கவனத்தோடு அவைகளை கவனித்து வாருங்கள். ஃபார்ம் 3 செய்ய தொடங்கலாம்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்து இருக்கலாம். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். இந்த வாரம் முழுக்கவே காலத்தை உணரக்கூடிய தியானத்தில் நாம் ஈடுபட்டோம். காலத்தின் மதிப்பு என்ன என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனை கண்ணியப்படுத்துவது என்பது நமக்கான காலத்தில் நன்மையான செயல்களை செய்வது. ரொம்ப முக்கியமா நம்முடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடிய செயல்களிலிருந்தும் நாம் விலகி இருப்பது. உணவு, வாழ்க்கை முறைகள்ல சரியான விஷயங்களை நம்ம செய்யறது. இன்னும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, வீணான கேளிக்கைகளுக்கு நம்முடைய பொன்னான காலத்தை தர வேண்டாம். உபயோகமான விஷயங்கள் அப்படின்னு உணர்ந்தா மட்டும் அந்த செயலுக்கு உங்களுக்கான அந்த மதிப்புமிக்க காலத்தை நீங்கள் செலவழி. இன்னைக்கு பணம் செலவழிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய நேரத்தை செலவழிப்பது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியம். டைம் இஸ் மணி. எப்பயுமே இதுதான். அதுலயும் முக்கியமா முதுமை என்பது ஒரு அழகான காலம். ஏன்னா அவ்வளவு அனுபவங்கள், அவ்வளவு ஞானங்கள், அவ்வளவு படிப்பினைகள் எல்லாம் தெரிஞ்சு முதுமையில உணர்வோட இறை பொருத்தத்துல மிக அழகிய ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே முதுமையில கிடைக்கும். இளமையில கிடைச்சாலும் முதுமையில கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. ஏன்னா அது ஒரு அழகான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில ஆரோக்கியத்தை தேடி நம்ம ஓடணும். ஆஸ்பத்திரியில படுத்திருக்க கூடாது. அதனால இப்பவே நம்ம ஆரோக்கியம் என்ற அந்த அழகான ஒரு செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். முதுமை இன்னும் அழகா இருக்கும். காலத்தை உணரும் தியானம் ரொம்ப முக்கியமான தியானம். அதனுடைய சீக்வென்ஸ் என்னன்னா, இறைவழி தியானத்தினுடைய முதல் படியை தொடங்குதல் 10 நிமிஷம் காலத்தை உணரும் தியானம். அடுத்த 10 நிமிஷம் ஃபார்ம் 3. இந்த சீக்வென்ஸ்ல தான் இது ப்ராக்டிஸ் பண்ணப்படணும். அடுத்த வாரம் சந்திக்கலாம். இந்த வாரத்திலிருந்து நம்ம வந்து எவ்ரி வீக் 1 டே நைட் ப்ரேயர் வந்து கண்டிப்பா வைக்கிறோம். அண்ட் இன்னொரு நாள் வந்து ஒரு சிறப்பு திட்டம் ஒன்றை வைத்திருக்கின்றோம். அது குறித்த அறிவிப்பு நாளை காலை உங்களுக்கு வழங்கப்படும். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம்.